எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த பாலக் சிக்கன் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. நடுவில் ஏதோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் வெந்துருந்துச்சுன்னா ஓகே, வேகாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கத்த அளவுக்கு பாலக் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடுங்க. இப்போது பாலக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுடுங்க. அவ்வளோதான், அருமையான பாலக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.